என்னன்னா உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிசாரமாக நுழையிறாருன்னும் போது உங்களுக்கு அது ரொம்பவே யோகமாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கும், வேலை தொழில் ரொம்பவே பாரமாக இருந்திருக்கும், எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும், மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும், வேலை ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக. அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்வை செலுத்துகிறாரு. அங்கே இருக்கும் சனி மீதும் பார்வை விழருது. அதனால் என்னென்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே நிவர்த்தி. மேரேஜுக்கான அமைப்பு நல்லதாக கூடி வருது. இப்போ உங்களோட மனசே மாறும். சரி, நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு, இப்போ முடிச்சிடலாம், இப்போவே நம்ம மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசே மாறும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் நுழையிறாருன்றது உங்களுக்கு பயம் பதட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே. மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று. உங்ககிட்டேருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்குது. அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த வகையில் இப்போது அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். மீன ராசினருக்கு ஜென்ம சனி நடைபெறுது. 7.5 சனி நடக்கிறதுனால பாடுபடுறதா சொல்கிறீங்களா? விடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிசாரமாக நுழையிறாருன்னும் போது உங்களுக்கு அது ரொம்பவே யோகமாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு நுழையும் போது அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்வை செலுத்துகிறாரு. இது ரொம்பவே யோகமான நேரம், நல்ல நேரங்க. அதாவது இத்தனை நாள் ஜென்மத்தில் சனி இருந்ததுனால உங்களுக்கு ரொம்பவே பாரமாக இருந்திருக்கும், குடும்பம் பாரமாக இருந்திருக்கும், வேலை தொழில் ரொம்பவே பாரமாக இருந்திருக்கும், எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும், மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும், வேலை ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். என்னடா இது, நம்ம எல்லாத்துலேயும் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கோமே, நமக்கு எங்கேயுமே ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ குரு அதிசாரமாக பெயர்ச்சி அடைகிறது இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது. அதாவது என்னென்னா அக்டோபர் 19ஆம் தேதி குரு அதிசாரமாக பெயர்ச்சி அடைகிறாரு. மிதுன ராசியிலிருந்து கடக வீட்டுக்கு அவர் நுழைகிறாரு. அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்வை செலுத்துகிறாரு. அங்கே இருக்கும் சனி மீதும் பார்வை விழருது. அதனால் என்னென்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க. இதனால் நீங்கள் வேலையிலையும் தொழிலையும் ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஒரு முன்னேற்றம் ஏற்படாதான்னு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இப்போ குட் சேஞ்சஸாகவே வருதுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை வேலை ஏதாவது மாறணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த டைமில் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல வேலையாகவே நல்ல தொழிலாகவே அமையறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதேமாதிரி 7.5 சனி நடக்குது, நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, நிறைய பேர் தள்ளி போட்டிருக்கீங்க மீனராசினர். அவங்கள இந்த ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு நல்லதாக கூடி வருது. இப்போ உங்களோட மனசே மாறும். சரி, நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு, இப்போ முடிச்சிடலாம், இப்போவே நம்ம மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசே மாறும். ஏன்னா குரு அதிசாரமாக பெயர்ச்சி அடைந்து உங்கள் வீட்டையே பார்வை செலுத்துகிறாரு. குரு பார்வை இருக்குன்னும் போது அப்போ மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஒரு மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அப்படின்னும் போது குழந்தை ட்ரீட்மெண்ட்டை யாரெல்லாம் எடுத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே பேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அக்கறையாக கவனித்து எடுத்துக்கோங்க. கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் சொந்த முயற்சியால் எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வேலை தொழிலில் ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா இது அதுக்கான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழில் அமைஞ்சிடும். ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும். குழந்தையும் சரி, மேரேஜும் சரி, இந்த ஒரு மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கோங்க. மேரேஜுக்காக ரொம்ப நாள் வயசாகுது, தள்ளி போகுது, இன்னும் எதுவும் செட் ஆகலைன்றவங்களுக்குலாம் இந்த ஒரு மாதம் நல்ல மாதமாக இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்கீங்க, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் சரியாகலை, இன்னும் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகலைன்னு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தியாகவே வரும்.
குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல செய்தியாகவே வரும். அதே மாதிரி மீன ராசினர் தன்னுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதுவும் நீச்சம் அடைந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடைபெறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய், அதாவது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரசார உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து காரசார உணவுகளை தவிர்த்துக்கோங்க. சாஃப்ட் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. தண்ணி அதிகமாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகளோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும். நீங்களே நீர் ராசின்னு என்போது நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் எப்போவுமே வாட்டர் எனர்ஜியை வச்சுக்கணும். வாட்டர் எனர்ஜியை அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கும் போது, நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும். அதனால் மீன ராசியினர் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க.